Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் பைத்தான் கோட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி கிரேடு கால்குலேட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்கூல்ஸ்லாம் நம்ம படிக்கிறது நார்மல் மார்க் சிஸ்டம், எப்படி கிரேடு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம டேரெக்டாக கோடிங்குள்ளே போக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண எனக்கு இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், டிபார்ட்மெண்ட், செமஸ்டர், அந்த சப்ஜெக்ட் கோட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், கிரெடிட், மார்க்ஸ், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்ன மார்க் எடுக்கணும் அதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன கிரெடிட் அசைன் பண்ணுறாங்களே அந்த கிரெடிட்டோட பாயிண்ட், இந்த கிரேட் அசைன் பண்ணுறாங்கல்ல அந்த கிரேடு தான் மெயின். இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எந்தெந்த ரேஞ்சுக்கு என்னென்ன கிரேடு சொல்லியிருப்பேன், அந்த கிரேடோட கிரேடு பாயிண்ட் எவ்வளோ சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம A+னா 9 சொல்லுவோம், Oனா 10ன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் மெயினான வேலை. ஓகே, அதை கால்குலேட் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற ஒர்க்கு தான். அப்புறம் வந்து GPA கால்குலேட் பண்ணுறது. GPA கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா GPA கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆனால் மட்டும் தான் GPA கால்குலேட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து லெஸ் தென் 50 அப்படின்னா கண்டிப்பாக அந்த GPA நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகிறோம். இப்போ எனக்கு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் எடுத்த மார்க்குக்கு என்ன கிரேட், அதோட பாயிண்ட் ஸ்கேல் என்ன, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிரேடுக்கும் பாயிண்ட் ஸ்கேலுக்கும் நான் செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோடிங்கில் போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கிரேட்னே டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, கிரேட். அதுக்கு நான் வந்து என்ன அனுப்புகிறேன்னா ஒரு மார்க் மட்டும் அனுப்புகிறேன். அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணணும்னா, அந்த மார்க் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் 91லேருந்து 100க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கிரேட் வந்து O கிரேட் அசைன் பண்ணிக்கோ. அதோட கிரேட் பாயிண்ட் ஸ்கேல் வந்து 10ன்னு வச்சுக்கோ. அப்புறம் எல்சிஎஃப்ல என்ன பண்ணுறீங்க, 81லேருந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா கிரேட் வந்து A+, கிரேடு பாயிண்ட் வந்து 9, 71 to 80னா A and 8ன்னு அசைன் பண்ணிக்கும். 61 to 70னா B+, கிரேட் பாயிண்ட் வந்து 7 அசைன் பண்ணிக்கும். 55 to 60 அப்படின்னா கிரேட் வந்து B, கிரேடு பாயிண்ட் வந்து 6 வச்சுக்கோ. 50 to 54 அந்த கேஸில் இருந்துச்சுன்னா கிரேட் வந்து C, கிரேட் பாயிண்ட் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இது எல்லாமே இல்லை. அப்போ லெஸ் தென் 50 இருக்குது. லெஸ் தென் 50னா 49. அப்போ 49 கீழே இருக்கிற நம்ம மார்க் எல்லாமே கிரேட் வந்து RAம்பாங்க. RAனா ரீஅப்பியர். அவரோட கரஸ்பாண்டிங் கிரேட் பாயிண்ட் வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கும். இப்போ ஒரு கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் கொடுக்க போகிறீங்க, அந்த மார்க் வந்து லெஸ் தென் 49 இருந்துச்சுன்னா நம்ம கிரேடு கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ GPA கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, அதையும் மைண்டில் வச்சு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி அப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணுறது கிரேடும் கிரேடு பாயிண்ட் நான் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அப்போ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மார்க் அனுப்பினோன்னே இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ 2 வேல்யூ. ஒன்று கிரேடு, என்ன கிரேடு, O கிரேடா A+, அந்த கிரேடு ரிட்டர்ன் பண்ணும். அதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஸ்கேல், என்ன கிரேட் பாயிண்ட் என்ன அப்படின்னு 2 ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த 2 ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் திங்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான். ஓகே, இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்கானது இப்போ நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் சொல்லியாச்சு. டோட்டலாக ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கா. அந்த சப்ஜெக்ட் வந்து நான் லிஸ்ட் வேரியபிள் வச்சுக்கிறேன். S1 சப்ஜெக்ட் 1 அப்படின்னு S1 வச்சுக்கிட்டேன். அதோட சப்ஜெக்ட் கோட் என்ன, அதோட கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், அதோட கிரெடிட் எவ்வளோ சொல்லி டிஸ்பிளே பண்ணியாச்சு. அப்போ S1 S2 செகண்ட் சப்ஜெக்ட் வந்து மேட்ரிக்ஸ், தேர்ட் சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து சப்ஜெக்ட் என்ன பண்ணுறது, கெமிஸ்ட்ரி. ஃபிஃப்த் சப்ஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் 3 கிரெடிட். அப்புறம் சிக்ஸ்த் சப்ஜெக்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லேப், அதுக்கு 2 கிரெடிட். லாஸ்ட் ஒன்று ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேபுக்கு வந்து 2 கிரெடிட். ஓகே, இப்போ நம்ம அந்த 7 லிஸ்ட் வேரியபிளை கொடுத்தாச்சு. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் இது காமன் தான். அப்புறம் TCன்னு கொடுத்துருக்காங்க. TCங்கிறது 21. TCங்கிறது 21 டோட்டல் கிரெடிட். இந்த 7 வேரியபிள்ஸில் நீங்கள் லாஸ்ட்டாக உள்ள காலம் ஆட் பண்ணுங்கள். 4 + 4 8, ரிமைனிங் அடுத்து ஒரு 9 இருக்குது. 17, 19, 21. இந்த டோட்டல் கிரெடிட் வந்து 21. எதுக்காண்டி அப்படின்னா நீங்கள் GPA கால்குலேட் பண்ணுவோம், டினாமினேட்டர்லேருந்து டோட்டல் கிரெடிட் வரும். ஸோ அதுக்காண்டி இந்த வேரியபிள் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள், இன்புட் நேம், என்டர் யுவர் நேம் வாங்குகிறோம். இன்புட் வந்து நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், என்டர் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட். செமஸ்டர் என்ன பண்ணுறீங்க, என்டர் யுவர் செமஸ்டர். நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் நம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். அந்த நம் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் M1 M2ங்கிறது நம்ம 7 சப்ஜெக்டோட மார்க்ஸ். இந்த 7 சப்ஜெக்டோட மார்க் என்ன வாங்குறீங்க, இன்றைக்கி வந்து M1 M2 டோட்டல் சப்ஜெக்ட் 1 சொல்லியாச்சு. அந்த 7 சப்ஜெக்டோட மார்க்ஸ் வாங்குறதுக்கு அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா நீங்கள் உள்ள நம்ம அடிஷனலாக பண்ண போகிறோம், அதுக்காண்டி இந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் C = 0ன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த C = 0ங்கிற வேரியபிள் யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 7 சப்ஜெக்ட் நம்ம மார்க் கொடுக்குறோம். இந்த 7 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 50க்கு மேலே எடுத்துருக்கீங்களா இல்லைன்னு செக் பண்ணுறீங்க. ஓகே, 50க்கு மேலே எடுத்தீங்கன்னா அது இந்த C வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரோம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டும் 50க்கு மேலே இருந்துச்சுன்னா C வந்து 7 வரும். 7 வரும்போது
மூலமாக நீங்கள் ஜிபிஏ கால்குலேட் பண்ணலாம். இல்லை 7 கீழே இருக்குது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ரீஅப்பியர் வேண்டியிருக்கும். ஸோ அந்த கேஸில் ஜிபிஏ கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்காண்டி யூஸ் பண்ண வேரியபிள் தான் அந்த C=0. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இன்புட்லாம் வாங்கியாச்சு, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு, இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம், நேமை பிரிண்ட் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் நம்பர், டிபார்ட்மெண்ட், செமஸ்டர்லாம் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்தது நான் அதுக்கு தான் மார்க் ஷீட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். மார்க் ஷீட்டை பிரிண்ட் பண்ணும்போது ஹெட்டிங் வேணும்ல, அதுக்காண்டி ஹெட்டிங் வந்து சப்ஜெக்ட் கோட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், கிரெடிட், மார்க், கிரேட், இதை ஃபுல்லாக ஹெட்டிங்கில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த கிரேடு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த கிரேடு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மார்க் வச்சு கால் பண்ணுறேன். அங்கேருந்து வர்ற கிரேடும் கிரேடு பாயிண்ட் எங்கே ஸ்டோர் ஆகுனா இங்கே ஜிக்கும் சிபிக்கும் ஸ்டோர் ஆகுது, கிரெடிட் பாயிண்ட்டுக்கு ஸ்டோர் ஆகுது. ஓகே, அப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற 2 வேல்யூ நான் ஒரு மார்க்கை நான் சென்ட் பண்ணுறேன்னா அந்த பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு nums = num + cp × s1(2) அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட வேலை என்னென்னா நீங்கள் வந்து அங்கே வந்த பிறகு நம்முங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இது கால்குலேட் பண்ணுறேன். எது நம்ம நம்ம ஜிபிஏ ஃபார்முலா நியூமரேட்டர் வேல்யூ இருக்குல்ல, நியூமரேட்டருக்காண்டி அந்த நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, nums = cpனா நம்ம நீங்கள் இந்த கிரேட் ஆஃப் m1 அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா m1ஓட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 95 கொடுக்குறீங்க. அப்போ 95 கொடுத்தீங்கன்னா அந்த கிரேட் ஃபங்க்ஷன் போகும். அங்கேருந்து எனக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கானது ஓங்கிற கிரேட் வரும். அந்த ஓங்கிற கிரேட் வந்து ஜியில் ஸ்டோர் ஆகும். சிபி வந்து கிரெடிட் பாயிண்ட் வந்து 10 வரும். அந்த 10 கொண்டு போயிட்டு அந்த கிரெடிட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் ஒன்னோட கிரெடிட் வந்து நமக்கு வந்து 4 கிரெடிட் சொன்னோமா, அந்த சிபி தட் இஸ் 10 × 4 வந்து 14 வரும். அது வந்து num = போட்டிருக்கோமா, அப்போ 0 + 40 அந்த ஃபஸ்ட்டு 40 வந்து உள்ள ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இஃப் அது நெக்ஸ்ட் அந்த கிரெடிட் பாயிண்ட் நம்ம சொன்னோமா, அந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து 10ங்கிற வந்திருக்கு. அந்த கிரெடிட் பாயிண்ட் கிரேட்டர் தான் = 5 இருந்துச்சுன்னா C=C+1 ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. எதுக்காண்டினா இந்த சப்ஜெக்டில் நீ பாஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து 7 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த சியோட வேல்யூ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் பாஸ்ன்னு தெரிஞ்சிட்டுனா அந்த சியோட வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட்டே வரேன். அப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் பாஸ் அப்படின்னா சியோட வேல்யூ 7 இருக்கும். அப்போ 7 இருந்தால் மட்டும் தான் நம்ம ஜிபிஏ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் சப்ஜெக்ட். இதே மாதிரி என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணும்போது S1 அந்த S1(0) ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கோடு பிரிண்ட் ஆகும். S1(1) சப்ஜெக்ட் நேம் பிரிண்ட் ஆகும். S1(2) வந்து அதோட கிரெடிட் எவ்வளோன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மார்க், நீங்கள் உங்கள் மார்க் என்னன்னு பிரிண்ட் ஆகும். உங்களோட மார்க்கோட கரஸ்பாண்டிங் கிரேட் என்னன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இதை ஃபுல்லாக ஃபஸ்ட் லைன் அப்படி பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே மாதிரி தான் செகண்ட் வேரியபிள் சேம் கோடிங் தான், வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. செகண்ட் வேரியபிளை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது M2 மார்க்கு சென்ட் பண்ணுவீங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் nums = num + cp × s2(2). அப்போ ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்மள வந்து ப்ரீவியஸாக 40 இருக்குது. அடுத்த வேரியபிளுக்கான கிரெடிட் பாயிண்ட் என்ட்டு உங்களோட சிபி 2 மால்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அடுத்த சொல்லும். அதே தான் சிபி வந்து > 5 இருந்தால் C=C+1. அடுத்த பிரிண்ட்டில் என்ன பண்ணுறீங்க, அந்த S2ஓட வேல்யூஸ் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து தேர்ட் வேரியபிளுக்கு பிரிண்ட் பண்ணுறீங்க. தேர்ட் வேரியபிளுக்கு சேம் கோடிங் தான், பட் மார்க் மட்டும் M3 சேஞ்ச் ஆகும். லிஸ்ட்டில் உள்ள வேரியபிள் S3 யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் வேரியபிள் M4 அண்ட் S4 இதை ஹேண்டில் பண்ண அதே கோடிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் 5க்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். கிரேட் மார்க் 5 S5 ஆஃப் ஓகே, அது ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம லிஸ்ட் வேரியபிள் வந்து S5 வச்சு ஹேண்டில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் 6 மார்க் 6 பண்ணுறீங்க. லிஸ்ட் வேரியபிள் வந்து S6 வச்சு சேம் கான்செப்ட் தான் அப்படியே பண்ணுறீங்க, சேஞ்சஸே பண்ண வேண்டாம். ஓகே, அப்புறம் கிரேட் 7 மார்க் வந்து 7th சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணாச்சு. இப்படி நான் 7 சப்ஜெக்ட்டுக்கு நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் 7 சப்ஜெக்ட்லேயே நான் மார்க் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கடைசி என்னோட சி வேல்யூ வந்து கண்டிப்பாக 7 இருக்கும். எனக்கு சி வேல்யூ 7 இருந்தால் மட்டும்தான் நான் ஜிபிஏ கால்குலேட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எனக்கு வந்து கம்மியானாலும் ஆட்டோமேட்டிக்கானது எனக்கு வந்து கிரேட் வந்து ஜிபிஏ கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பாருங்கள், if c = 7 if c = 7 போட்டிங்கன்னா GPA = num / TC. அந்த நம்மில் வந்து டோட்டலாக நீங்கள் ஜிபிஏயில் உள்ள நியூமரேட்டர் ஃபுல்லாக கால்குலேட்டாக இருக்கும். டிசி வந்து நம்ம டோட்டல் கிரேட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணுறீங்க. நான் பிரிண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஏ பிரிண்ட் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வேணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறீங்க, %.3f அந்த ஜிபிஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, எல்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, நாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது C = 7 இல்லாமல் 6 5 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருந்தால் நீங்கள் 1 சப்ஜெக்ட் வந்து ரீஅப்பியர் பண்ண வேண்டியிருக்கும். 5 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 2 சப்ஜெக்ட் ரீஅப்பியர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கேஸ் வந்துச்சுன்னா ஜிபிஏ வந்து நாட் அப்ளிகபிள்னு போட்டுட்டு அதை நம்ம அப்படியே இருந்து பிரிண்டில் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நான் என்ன இன்புட் கொடுத்துருங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே காமிச்சிருக்கேன். நேம் வந்து சங்கர் கணேஷ் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். என்டர் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி. இப்போ செமஸ்டர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 7 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருக்கேன். 88 55 50 72 91 65 95 கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்த மார்க் எல்லாமே எல்லா கிரேட்லையும் இருக்க மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சேம் அவுட்புட் நான் என்ன சொன்னோம், நம்ம ஃபஸ்ட்டு பிபிடியில் என்ன போட்டோமோ அந்த சேம் அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஓகே, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். பாருங்கள்,
இந்த சேம் கோடிங் தான். கோடிங்கில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, சேம் கோடிங். நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த கிரேடு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த கிரேடு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா கிரேடு பாயிண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் வந்து எனது லிஸ்ட்டை நான் டிக்ளேர் பண்ணுறேன், டோட்டல் கிரெடிட் 21 அசைன் பண்ணுறேன். அப்புறம் நான் இன்புட் எல்லாம் வாங்குகிறேன். நம்மங்கிற இதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா ஜிபிஏல உள்ள நியூமரேட்டர் கால்குலேஷனுக்காண்டி. அப்புறம் மார்க்கு ஃபுல்லாக வாங்கியாச்சு. சிசி = 0ங்கிறது நம்ம எத்தனை சப்ஜெக்ட் பாஸ் ஃபெயில் பார்க்குறோம். இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. பிரிண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஹெட்டிங் லைன் பிரிண்ட் பண்ணுறோம்ல, சப்ஜெக்ட் கோட் அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் வச்சு கால் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கோடிங் சேம் கோடிங் தான், எதையும் சேஞ்ச் பண்ணல. ஓகே, அப்படி நான் வந்து எதில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஸ்பைடரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் வேரியபிள் S2 லிஸ்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்த தேர்ட் சப்ஜெக்ட் வந்து S3. அப்புறம் ஃபோர்த்து சப்ஜெக்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபிஃப்த்து சப்ஜெக்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம். சிக்ஸ்த்து சப்ஜெக்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 7th சப்ஜெக்ட். சேம் கான்செப்ட் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்போ இஃப் ஃபைனலில் பார்த்தா சி வந்து 7 இருந்துச்சுன்னா GPA = num/TC, அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸ்னானது நாட் அப்ளிகபிள்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடரில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன் ஃபைல் இருக்கும். ஓகே, ரன் ஃபைல் கொடுத்தீங்க. இங்கே ரைட் சைடில் எனக்கு ரன், இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், என்டர் யுவர் நேம் கேட்குது. நான் நேம் கொடுக்குறேன், சங்கர் கணேஷ். என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது. ரிஜிஸ்டர் நம்பர் நீ கொடுத்துக்கலாம், லென்த் நம்பர் கூட கொடுத்துக்கலாம், 10 டிஜிட் 12 டிஜிட் கூட அலவுட். ஓகே, என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்கேன். என்டர் யுவர் செமஸ்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் பண்ணுறதுனால ஃபஸ்ட் செமஸ்டர்னு போட்டுக்கோங்க. மார்க் 1. ஓகே, 56 கொடுத்துருக்கேன். 65, 53 எல்லாமே பாஸ் மார்க் தான் வந்துட்டுருக்கு. 77 அதுவும் பாஸ் மார்க் தான். 88 பாஸ் மார்க் தான். 95 பாஸ் மார்க் தான். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த 7th சப்ஜெக்ட்டு 68. ஸோ ஆட்டோமேட்டிக் எல்லாமே பாஸ் தான். எனக்கு நீங்கள் அவுட்புட்டை பாருங்கள், எல்லா கிரேடும் எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. GPA வந்து 7.238 பிரிண்ட் ஆகுதா. ஸோ சப்ஜெக்ட் கோடு, நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், கிரெடிட் எல்லாம் நீங்கள் கொடுத்த இன்புட் அப்படியே பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தபடியானது மார்க் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. கரஸ்பாண்டிங் கிரெடிட்டு மார்க்கு கிரேட் பாயிண்ட் வந்து 7.238 வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எல்லா சப்ஜெக்டையும் பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இன்னொரு ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த டைம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணுற மாதிரி கொடுத்து பார்ப்போமே. ஓகே, நேம் கொடுங்க. செகண்ட் டைம் ரன் பண்ணுறேன். கணேஷ்னு கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் நம்பர். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கேன். செமஸ்டர் சேம் ஃபஸ்ட் செமஸ்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் சப்ஜெக்ட் மார்க்கு 67 கொடுத்துருக்கேன். செகண்ட் சப்ஜெக்ட் வந்து 88, தேர்ட் சப்ஜெக்ட் 76, ஃபோர்த் செமஸ்டர் 65, ஃபிஃப்த்து சப்ஜெக்ட் வந்து நான் 45 கொடுத்துருக்கேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக 45, 47 இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே எனக்கு இப்போ ஃபெயில் ஆகுது, 5, 6. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த ஃபிஃப்த்து சப்ஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ரெண்டுலேயும் வருது, RA வருது தான். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு RA அப்பேர் வருது. ஸோ GPA வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்போ GPA நம்ம கால்குலேட் பண்ணால் மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆகணும். ஓகே, இதுதான் இதில் நிக்கில் கோடிங் பார்த்துருக்கோம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்னாலும் ரன் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்னாலும் ரன் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை இன்புட்னாலும் நீங்கள் எத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடிங்கை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார் லூப்பில் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் லூப்பில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு இன்புட்டை வாங்கி நீங்கள் பிரிண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஒரு ஈஸியான டாஸ்க் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஃபஸ்ட் வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் எப்படி GPA கால்குலேட் பண்ணணுங்கிறது. டவுட் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.